2016 தமிழகத்தினுடைய வரலாறுலாம் யாருமே மறக்கவே முடியாது. 2016 தான் அம்மையார் ஜெயலலிதா இறந்து போனாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த 2016 ஒரு முக்கியமான கருத்து நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டோம்னா, சேலம் மாவட்டத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டி கிளம்புது. ரயில் பெட்டி. ஒரு பெட்டி இல்ல, ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் போகுது. அந்த ட்ரெயினில ஒரு ரூ. 130 கோடி பணம் என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து மெட்ராஸுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி எடுத்துகிட்டு போகக்கூடிய பணத்தை ரயில் மேலே டாப்பில் ஓட்டை போட்டு பணத்தை திருடுறாங்க. அது இந்திய அளவில் பேசுபொருளாக மாறுனுச்சு. ரயிலில் ஓட்டையை போட்டு பணத்தை எடுத்துட்டாங்க, 5 கோடி ரூபா பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர், மிகப்பெரிய ஒரு இமேஜ், மிகப்பெரிய ஒரு லைட்டு, மிகப்பெரிய ஒரு ஃபோக்கஸ் அப்படிங்கிறது சேலம் மாவட்டத்து மேலே திரும்பிச்சு. அதை பற்றி நம்ம வீடியோவில் பேச போகிறோம். வாங்க வீடியோடைய போகலாம். அனைவருக்கும் வணக்கம். சேலம் மாவட்டத்திலேருந்து 8ஆம் மாதம் 8ஆம் தேதி 2016 பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே நைட்டு பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து மெட்ராஸு ட்ரெயின் போயிட்டுருக்குது. நைட்டு 10 மணி வாக்கில் அயோத்தியாப்பட்டினத்துலேருந்து, அதாவது சேலம் ஜங்ஷன்லேருந்து கிளம்புவோம். நைட்டு 10 மணி வாக்கில், அதாவது 9:55க்கு அயோத்தியாப்பட்டினம் வரும். அது வழியாக பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் போய், அங்கேருந்து அதுக்கு மேலே விழுப்புரம் போய் அங்கேருந்து அப்படியே மெட்ராஸ் போவோம் அந்த ட்ரெயின். அந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டியில் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரயில் பெட்டியில் பேசஞ்சர் ட்ரெயின் தான், மக்களுக்குள்ளாடியே மக்கள் போகக்கூடிய ட்ரெயின்லேயே மக்களுக்கு தெரியாமல் கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு கம்பார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு 130 கோடி ரூபா பணம். அது பக்கத்தில் பொட்டி இருக்கிற இடத்துல போலீஸ் இருக்க முடியாது, இருக்க வாய்ப்பு இல்லை, இடம் இல்லைங்கிறதுனால இந்தாண்ட பெட்டிலையும் போலீஸ் துப்பாக்கி ஏந்திய காவல்துறை போகிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது ஒரு 130 கோடி எடுத்துகிட்டு போகக்கூடிய இடத்துல ட்ரெயின் கிளம்பி போயிட்டு அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அந்த எழும்பூரில் போய் நிறுத்துகிற வாட்டி அந்த பொட்டி மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போய் நிற்க வைக்கிறாங்க. ரிசர்வ் பேங்க்லேருந்து அதிகாரிகள் காலையில் 10 மணிக்கு பொட்டியை திறந்து பார்த்தா சூரிய வெளிச்சம், சன்லைட் உள்ளே வருது. என்னன்னு பார்த்தோம்னா, மேலே ஓட்டை போட்டு உள்ள இறங்கி பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. பணத்தெல்லாம் எண்ணி பார்த்தா ஒரு 5,31,00,000 மிஸ்ஸிங்கு. 5,31,00,000 பணம் மிஸ்ஸிங்கு. என்னடா ஆச்சு, ஏதுராஜுன்னு சொல்லி விசாரித்து பார்த்தா உண்மையிலே கண்டுபிடிக்க முடியல. என்னடா இது, இந்திய வரலாறுல ரயிலில் ஓட்டை போட்டு பணத்தை திருடிக்கிறானுங்களா, அதுவும் நம்ம சேலத்துலையா, யாரா இது, இப்படிப்பட்ட திருடம் யாரான்னு சொல்லி எல்லாம் போட்டு மண்டையை பிச்சுக்கிட்டாங்க. ஒரு சுச்சுவேஷனில் நாசாவோட உதவி கேட்குறாங்க. நீங்கள் கேட்கலாம், என்ன சபரி, நாசாவுக்கும் அது அமெரிக்காவில் இருக்குது, நாம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் ஒரு ரயிலில் கொள்ளையடிச்சதுக்கு நாசாவுக்கு என்னப்பா சம்மந்தம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அங்கே தான் இருக்குது டெக்னிக்கு. 5 கோடி ரூபா இல்லை, என்ன சாதாரண பணமா 5 கோடி ரூபா? அரசியல்வாதி திருடலாம் லட்சம் கோடி, அது கணக்கில் வராது. ஆனால் ஊரறிய பத்திரிகை மீடியாவுக்கு தெரிஞ்சு யாராச்சும் ஒருத்தர் இந்த மாதிரி 5 கோடி 10 கோடி 5 ரூபா 100 ரூபா திருடினாலும் கணக்கில் வந்துட்டால் கேஸு தான். அப்படி இந்த 5 கோடி ரூபா பணம் திருடிட்டு போன வாட்டி இந்த வழியில் இருக்கக்கூடிய ஃபோன் நெட்வொர்க்லாம் ஆய்வு பண்ணுறாங்க. இந்த வழியில் ட்ராவல் பண்ண ஃபோன்னு இங்கேருந்து வெளியில் யாருக்காச்சும் போயிருக்குமா? இந்த அளவுக்கு துணிச்சலாக ரயிலில் ஓட்டை போட்டு திருடுற அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு திருடம் கிடையாது. முருகன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் லலிதா ஜுவல்லரியில் செவுத்தை ஓட்டை போட்டு திருடுவார். அப்படிப்பட்டாலும் ரயிலில் போய் ஓட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவன் செவுத்தில் ஓட்ட போடுறாள். அவர் எப்படி ரயிலில் ஓட்ட போட்டாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நெட்வொர்க்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது இங்கேருந்து வட மாநிலத்துக்கு ஃபோன் போயிட்டு இருந்துருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க, அதை வச்சு பிடிக்கிறாங்க ஆளை. இங்கேருந்து வட மாநிலத்தை போய் ஒரு ஆளை தூக்கிட்டு விசாரிக்கும் பொழுது யாருமே தெரிஞ்சிக்க முடியாத, யாருமே புரிஞ்சிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு சதித்திட்டம் அப்போ தான் தெரிய வருது. அவங்களுக்கு ஒரு லீடர் இருந்திருக்கிறான். அந்த லீடர் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் தப்பு பண்ணிவிட்டு இங்கே ஓடியாந்து இங்கே இருந்திருக்கிறான். அப்படி இருக்கும்பொழுது அவன் என்ன பண்ணுறான், நிறைய இடத்துல அவனுக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்க மூலிமா பிளாட்ஃபாரத்துலேயும் சரி, ட்ரெயின் சேலம் ஜங்ஷன்லேயும் அவனுக்கு ஏகப்பட்ட கூட்டாளிகள் இருக்கிறாங்க. அந்த கூட்டாளிகள் மூலிமா இந்த மாதிரி பணம் எடுத்துகிட்டு போகிறாங்க, அடுத்த மாதம் பணம் எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த டேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரியுது. டேட் கன்ஃபார்மாக தெரியல. 8ஆம் மாதம் எடுத்துகிட்டு போகிறாங்க பணத்தைன்னு சொல்லி இவனுக்கு 6ஆம் மாதமே தகவல் தெரியுது. 8ஆம் மாதம் டேட் எப்போ எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணல. ஆனால் 8ஆம் மாதம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சிடுச்சு. உடனே என்ன பண்ணுறான், இங்கேருந்து அந்த வழி எங்கெங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டியில் போயிட்டு வந்து ட்ராவல் பண்ணி என்ன பண்ணுறான், அந்த ரூட்டு எந்த இடத்துல ரயில் வேகமாக போகுது, எந்த இடத்துல மெதுவாக போகுது, எந்த இடத்துல மின்சார ஒயர் வருது, எந்த இடத்துல மின்சார ஒயர் வரலன்னு சொல்லி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறான், ஒரு திட்டம் திட்டுறான், ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் திட்டுறான். அந்த சதி திட்டத்தின் மூலிமா என்ன தெரிய வருது, யாருமே புரிஞ்சிக்க முடியாத திட்டத்தை, யாருமே யோசிக்காத திட்டத்தை திருடம் திட்டிருக்கிறான். சேலத்தை இருந்து விழுப்புரம் வரைக்கும்
மின்வெளி கிடையாது, மின் ஒயர் கிடையாது, கரண்டில் வண்டி ஓடல, டீசல் இன்ஜினில் தான் ஓடுது. விழுப்புரம் போன வாட்டி தான் கரண்டில் ஓடுது வண்டி. இன்ஜின் வந்து கரண்ட்டுக்கு மாற்றுறாங்க, கரண்ட் இன்ஜினாக மாறுது, கரண்ட் ஒயரில் டச் ஆகி போகுது. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், அயோத்தியாப்பட்டினம் வரைக்கும் மக்கள் இருக்கிறாங்க. சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினத்துலேருந்து விருதாச்சலத்துக்கு 35 நிமிஷத்தில் போகுது வண்டி. அந்த 35 நிமிஷத்துக்கூட நம்ம எங்கேயோ திருடிக்கிட்டோம்னா திருடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சதி திட்டம் போடுறாங்க. அந்த சதி திட்டத்தின் அடிப்படையில் சின்ன சேலத்துக்கிட்ட பக்கமாக போன வாட்டி அங்கே ரயில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, தண்டவாளம் புதுசாக போடுறாங்க. ஸோ ரயில் என்ன பண்ணும், மெதுவாக தான் போகும், நடந்து போகிற மாதிரி தான் போகும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆளுங்களை வச்சு ரயிலுக்கு அந்த இருட்டாக்கிற இடத்துலேருந்து ரயில் மேலே யார் சொல்லிட்டு ரயில் எப்பப்பெல்லாம் ஆர்ன் அடிக்குதோ அப்போல்லாம் வெல்டு கட்ட வச்சு வெல்டு போடலாம், வெல்டு போட்டு உள்ளே இருந்து பணத்தை எடுக்கலாம்னு சொல்லி திட்டம் போடுறாங்க. ஒரு 4 பேர் சேர்ந்து 5 பேர் சேர்ந்து பணத்தை திட்டிருக்கிறாங்க, 5,31,00,000 ரூபா. சரிடா திருடின பணம்லாம் எங்கடான்னு சொல்லி கேட்டோம்னா அதில் ஒரு 1 கோடி ரூபாய்க்கு கூட நோட்டில் கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு, அதெல்லாம் நாங்கள் எரி விட்டு குளிர் காஞ்சோம் அப்படின்னு. சரிடா மீதி 4 கோடி ரூபாய் எங்கடான்னு சொல்லி கேட்டோம்னா பணம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சம்மந்தப்பட்ட நபர்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டு தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய அளவில் பேசு பொருளானுச்சு. என்னடா இது இப்படி கூட திருடுவானுங்க, ரயிலில் ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டுருக்குறாங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பேசு பொருளானுச்சு.